ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஒர்க் புக் எப்படி சேவ் பண்ணுறது, ஒரு ஷீட் நேமை எப்படி ரீநேம் பண்ணி சேவ் பண்ணுறது அப்படின்ற டாபிக் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண டேபிள் எப்படி ஃபார்மேட் பண்ணி அலைன் பண்ணுறது அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம். நான் ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் டேட்டா டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், ப்ராடக்ட், குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸை லிஸ்ட் ஆஃப் டேட்டா நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இது ப்ராப்பராக ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இல்லை. நீங்களே பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இல்லை. ஏன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வரும். அதனால் இப்போ இதை நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொண்டு வர போகிறோம். இந்த ஃபார்மேட்டிங் அண்ட் அலைன்மெண்ட் நம்ம ஹோம் டேப்பில் இருக்க கிரிட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வர போகிறோம். பாருங்கள், ஹோம் டேப்பில் இங்கே கிளிப் போர்டு இருக்குது, ஃபாண்ட்டுன்னு ஒரு கிரிட் இருக்குது, அலைன்மெண்ட்னு ஒரு கிரிட் இருக்குது. ஸோ இந்த 3 கிரிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள்னாலே ஒரு டேபிளர் காலம் மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம இந்த டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட்டில் இருக்கிற இந்த பார்டர்ஸை சூஸ் பண்ண போகிறோம். இதில் நிறைய பார்டர்ஸ் இருக்குது. நமக்கு என்ன பார்டர்ஸ் வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு டேப்லர் காலம் ஃபார்மேட் வேணும் அப்படின்றதால இந்த ஆல் பார்டர்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஹெட்டர். இது ஹெட்டர் கீழே இருக்க டேட்டாவுக்கு ஈக்குவலாகவே இருக்க மாதிரி தெரியுது. ஸோ எப்பவுமே ஹெட்டர்னாலே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அதனால் நம்ம இதை போல்டு பண்ணிக்கலாம். இதுவும் ஃபாண்ட்டில் இருக்க போல்டு அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போல்டு ஆகிடுச்சு. நீங்கள் இட்டாலிக்னாலும் இட்டாலிக் கொடுத்துக்கலாம், அண்டர்லைன் பண்ணாலும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கும் மேலே இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம் ஹெட்டருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ப்ளூ கொடுக்கலாம். இப்போ இந்த ப்ளூ அண்ட் பிளாக்குக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதால நம்ம இந்த டெக்ஸ்டோட கலர் நம்ம மாற்றுறோம். ஸோ இது நம்ம ஒயிட் கலரில் கொடுத்தா இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்குது. இதனுடைய ஃபாண்ட் நேமை கூட நம்ம மாற்றிக்கலாம். நான் இப்போ ஏரியல் ஃபார்மேட்டில் வச்சுக்கிறேன். சைஸ் ஒரு 10. ஓகே, நெக்ஸ்ட்டு இது எல்லாமே டீப் லெஃப்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம சென்டர் பண்ணலாம், இல்லை டீப் ரைட்டில் கொண்டு வரலாம். ஹெட்டர் நம்ம எப்பயுமே சென்டரில் இருக்கலாம். ஸோ அதனால் இங்கே அலைன்மெண்ட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டாப் இருக்குது, சென்டர் இருக்குது, அப்புறம் பாட்டம் இருக்குது, லெஃப்ட் இருக்குது, சென்டர் இருக்குது, ரைட் இருக்குது. இதில் நம்ம சென்டர் பண்ண போகிறோம். அதனால் நான் இந்த சென்டர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள், ஹெட்டர் எல்லாமே சென்டருக்கு வந்துடுச்சு. ஓகே, முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் இந்த டேபிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னும் நம்ம அலைன்மெண்ட் பண்ணலாம். ஸோ வேறு எப்படிலாம் இதை நம்ம அலைன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீரியல் நம்பர் கூட நம்ம இது டீப் ரைட்டில் இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அலைன்மெண்ட்டில் பண்ணால் சென்டர் ஆகிடும். தென் இந்த குவான்டிட்டி கூட பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்குது, அதை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரைஸஸ் எப்பயுமே நம்ம ரைட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் அது ரைட்டில் இருக்கட்டும். இப்போ இதில் பாருங்கள், சீரியல் நம்பர்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே டைப் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 2 3 அப்படின்னு டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக சீக்வன்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணியோ சீரீஸ் மெத்தடை யூஸ் பண்ணியோ நீங்கள் ஃபில் பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ ஏற்கனவே நான் 1 டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு டிஜிட் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க, 2 டைப் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கர்சர் எடுத்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி பிளாக் கலர் ப்ளஸ்ஸாக மாறுதா, அது மாறினோடனே ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சீரீஸ் ஃபில் ஆகிடும். ஓகே, தென் இப்போ இங்கே பாருங்கள், ப்ரைஸ்ன்ற காலமில் நான் இது டாலரா ருப்பீஸா அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இதையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். இது ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்குது நம்பருக்கு நேராக. இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபார்மேட் செல்ஸ் போங்க, இதில் கஸ்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஜென்ரலில் இருக்குது. ஸோ அப்படியே என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர் தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் ஒரு நம்பரை டைப் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக ருப்பீஸ்னாவோ இல்லை டாலர்னாவோ வரணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே இருக்க 0 கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஜென்ரலில் பாருங்கள், ஏற்கனவே 215 சாம்பிள் காமிச்சிருக்கு. இப்போ நம்ம 0 கிளிக் பண்ணோன்னே இங்கே சாம்பிள் பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன், கோட்ஸில் rupees டாட் கோட்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்றதால நான் ரெண்டுத்துமே கோட்ஸில் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே சாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா rupees டாட்னு உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஸ்பேஸ் கொடுத்து இங்கே 0 டைப் பண்ணால் இந்த செல்லில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்துச்சு 250 அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்றத இங்கே சாம்பிள்ஸில் காமிக்குது. rupees டாட் 250. ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது மட்டும் rupees 215 வருது. இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் 250 மட்டும் தான் இருக்கும். எஸ்கேப் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு 250 ருபீஸ்னு காமிக்குது. ஏன்னா இதை நான் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ருபீஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து நீங்கள் எல்லா செல்ஸ்லையுமே ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மேட் பெயிண்டர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி லெஃப்ட் மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த ஃபார்மேட்டில் அலைன் ஆகிடும். விச் மீன்ஸ் D2ல என்ன ஃபார்மேட் இருந்தோ அந்த ஃபார்மேட்டை பேலன்ஸ் இருக்க எல்லா செல்ஸுமே ஃபார்மேட் பண்ணு அப்படின்றத இங்கே அசைன் ஆகிருக்கு. அதனால் இங்கே எல்லாத்துக்குமே ருபீஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதேமாரி நம்ம வந்து கேஜிக்கும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சாம்பிளுக்கு இங்கே 1 2 3 4 1 2 பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணுறேன், ஃபார்மேட் செல்ஸ் போகிறேன், கஸ்டம் போகிறேன். ஏற்கனவே பண்ண மாதிரி இங்கே 0 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே ஜென்ரலில் பாருங்கள், ஏற்கனவே இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 0 செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து 0ன்றது அப்படியே இருக்கட்டும். நமக்கு கேஜி வந்து ஒரு ஸ்பேஸ் வித்து கேஜி அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ 0ன்றது தான் இங்கே 1. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், கோட்ஸில் டெக்ஸ்ட்ன்றதால நான் கோட்ஸில் கொடுக்குறேன். ஓப்பன் கோட்ஸ் ஸ்பேஸ் கேஜி அப்படின்னு டைப் பண்ணி இந்த கோட்ஸை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே சாம்பிள் பாருங்கள், 1 ஸ்பேஸ் கேஜின்னு வந்துச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணி மவுஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து இங்கே எல்லாம் ட்ராக் பண்ணுறேன். அதே ஃபார்மேட்டில் வந்துச்சு பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு அலைன்டு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி ஜஸ்ட்டு கீழே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதே ஃபார்மேட்டில் தான் இங்கே பேஸ்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.